ஏ அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும், துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. ஏய், இந்த பாட்டு பாரதியார் பாட்டுல ரொம்ப அருமையா இருக்கும். இன்னைக்கு இந்த பாட்டை கேட்டால் அப்படியே நாடி நரம்பெல்லாம் அப்படியே துடிக்குமையா. ஏன் அமரன் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட இன்ட்ரோ கொடுத்துட்றேன். எல்லா தமிழ் தாய் மக்களுக்கும் வணக்கம். நான் மைக் சுதாகர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட். இல்லை, இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற படம் அமரன். இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு 24 நாள் ஆகிப்போச்சு. 24 நாளைக்கு அப்புறமும் பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்களே, இந்த படம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்தேன். அப்போ ஹவுஸ்ஃபுல்னு போட்டுருந்தாங்க. சரி, எப்போ தான் ஃப்ரீயாக இருக்குன்னு கேட்டேன். செகண்ட் ஷோ வந்து பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி, செகண்ட் ஷோவில் யாரும் வரமாட்டாங்க பார்த்தா அப்பயும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. சரி, அறக்க பறக்க படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்தேன். இந்த படத்தை பற்றி நல்லா சுருக்கமாக சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்குங்க. இந்த படத்தோட இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி. இவர் வந்து 2017 ரங்குன்ங்கிற படத்தை வந்து இயக்கினார். அதுக்கப்புறம் 7 வருஷத்துக்கு அப்புறம் அமரன் படத்தை இயக்கியிருக்கிறாரு. இது ஒரு உண்மை சம்பவம். இது ஒரு சரித்திர ராணுவ வீரனுடைய கதை. இந்த கதையை உண்மையாக எடுத்து இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாரு. இந்த படத்தில் கதாநாயகனா சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிறாரு. கதாநாயகியா நம்ம சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க. இந்த சரித்திர நாயகனுடைய பேர் வந்து முகுந்த் வரதராஜன். மனைவி பேரும் இந்து. இவங்க 2 பேரும் தான் ரியல் ஸ்டோரிக்கு வந்து சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி தான். இந்த படத்தை வந்து தயாரிச்சது வந்து ராஜ்கமல் சோனி பிக்சர்ஸ். இவர் கமலஹாசன் தான் வந்து தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படம் காஷ்மீர்லையும் பாண்டிச்சேரிலையும் சென்னையிலும் எடுக்கப்பட்ட படமா. 150 கோடியில் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்குது. இதுவரைக்கும் 200 கோடி தாண்டி வசூலாகிட்டு இருக்குது. உலகம் ஃபுல்லாக வந்து பரபரப்பாக இந்த படத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம குடும்பத்தோட போகலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். கட்டாயம் குடும்பத்தோட போகலாம், குழந்தைகளோட போகலாம். அவசியம் எல்லாரும் போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. ஜிவி பிரகாஷை நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா படத்துலையும் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. அப்புறம் மியூசிக்கும் பண்ணிக்கிறாரு. மியூசிக்கில் ரொம்ப நல்லா வந்து எல்லா படமும் வெற்றியாக போயிட்டு இருக்குது. அப்புறம் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவியோட நடிப்பு சொல்லணும், ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. படத்தோடைய சுருக்கமான கதையை சொல்கிறேன், நல்லா பார்த்துக்குங்க. இவங்க காலேஜ் படிக்கிறாங்க. காலேஜ் படிக்கும்போது கதாநாயகனுக்கும் லவ் வருது. லவ் முடிஞ்சு இவங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்னு வீட்டுக்கு தெரியப்படுத்துறாங்க. பொண்ணு வீட்டில் சம்மதிக்கல. மாப்பிள்ளை என்ன ஆக போறாரு அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒரு ராணுவ வீரனை ஆக போறேன்னு மாப்பிள்ளை சொல்ல, அங்கெல்லாம் நான் ராணுவ வீரனுக்குலாம் என் பொண்ணை கொடுக்க முடியாதுன்னு அந்த பொண்ணு வீட்டில் சொல்ல, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 2 பேரும் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ண பிறகு ஒரு பெண் குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்த பிறகு இவர் ராணுவத்துக்கு போயிடுறாரு. சிவகார்த்திகேயன் ராணுவத்துக்கு போய் ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் வாங்கி மேஜருங்கிற ப்ரொமோஷனுக்கு போயிடுறாரு. அங்கே ஒரு பெரிய டீம் இருக்குது. அங்கே டீமை வச்சுக்கிட்டு பல தீவிரவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய கும்பலை அழிக்கிறாரு. பெரிய கும்பல் தீவிரவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கும்பலை அட்டாக் பண்ணும் பொழுது அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த கதையோட சுருக்கம். பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க, தேட்டரில் போய் பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்து மூலயமா நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கற்றுக்கிட்டேன். அதாவது வீட்டில் டிவி பார்க்குறவங்க, இன்டர்நெட் நோடுறவங்க, பின்ன செல்ஃபோனை பார்க்குறவங்க, அவங்க எல்லாமே தேட்டருக்கு வர்றாங்க. நல்ல படத்துக்கு எப்பயுமே ஆறுதல் கொடுக்குறாங்க மக்கள். சினிமா ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறத இந்த அமரன் படத்து மூலயமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த இயக்குனருக்கு ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். படம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குல்ல. எல்லாரும் பார்க்கலாமா? தாராளமாக குடும்பத்தோட போய் எல்லாரும் பார்க்கலாம். எந்த இடத்துலையும் நம்ம முகம் சொல்லிக்கிற மாதிரி காட்சிகளே வைக்கல. அவசியம் நம்ம குழந்தையோட பார்க்கலாம் அப்படிங்கிற கருத்துக்களை சொல்லிக்கிட்டு நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலன்னா போய் அவசியமாக பார்த்துருங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மைக் சுதாகர். நன்றி, வணக்கம்.